Aditi here. Hope you all are doing good. இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து தமிழ்ல சிறந்த 5 த்ரில்லர் புத்தகங்கள பத்தி தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஆங்கிலம் அப்படின்னு எடுத்துக்கிறப்ப நமக்கு வந்து அகாதா கிறிஸ்டி அவர்கள், சிட்னி ஷெல்டன் அவர்கள், சமீபத்துல வந்து ஃப்ரீடம் மெக்ஃபெர்டன் அவர்கள் வரைக்கும் கூட நமக்கு நிறைய எழுத்தாளர்களை தெரிஞ்சிருக்கும். ஆனா தமிழ்ல வந்து அதே மாதிரி த்ரில்லர்ஸ் எழுதுற ரைட்டர்ஸ் இருக்காங்கன்னா டெஃபினட்டா இருக்காங்க. நிறையவே இருக்காங்க. அவங்களுடைய புத்தகங்கள்லாம் ஒன்னொன்னா பார்க்க போறோம். முதல்ல நான் சொல்ல போற எழுத்தாளர் வந்து எண்டமுரி வீரேந்திரநாத் அவர்கள். இவர் வந்து ஒரு தெலுங்கு எழுத்தாளர். இவருடைய புத்தகங்கள்ல வந்து பெரும்பாலானவை தமிழ்ல மொழியாக்கம் செய்யப்பட்டு நமக்கு கிடைக்குது. துளசி தளம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தெலுங்கு புத்தகம் எழுதியிருக்காரு. இவருடைய புத்தகங்கள்லே மெகா ஹிட் அடிச்ச புத்தகங்கள்ல அதுவும் ஒண்ணு. லிட்ரலி வந்து ஒரு ஹாரர் த்ரில்லர் புத்தகம் தான் அது. இப்ப 2 விதமான எனர்ஜிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? சோ இப்ப கடவுளை நம்புறவங்க வந்து நல்ல சக்தி, தீய சக்தி அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா அந்த யூனிவர்ஸ், அந்த நல்ல வைப்ரேஷன்ஸ், கெட்ட வைப்ரேஷன்ஸ் சொல்லுவாங்க இல்லைங்களா? இப்போ நல்ல வைப்ரேஷன்ஸோ நல்ல பவரோ அதை கும்பிடுறப்ப நமக்கான ரிசல்ட் வந்து ஒரு டிலேக்கு அப்புறம் தான் கிடைக்கும். நல்ல பவர்ஸ் எல்லாம் அதான் சொல்லுவாங்கல்ல, லைக் ரொம்ப ப்ரொலாங்டா நீங்க வந்து ப்ரே பண்ணிட்டே இருக்கணும், நிறைய நாள் நீங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ நல்ல விஷயங்களுக்கு அவ்வளோ டைம் எடுக்கிறப்ப நீங்க ஒரு கெட்ட சக்தி ஒரு துணையை எடுத்தீங்க அப்படின்னா டக்குன்னு முன்னாடி வந்துடலாம். இன்ஃபேக்ட் இவருடைய புத்தகங்கள்லாம் வந்து அந்த நிறைய கேரக்டர்ஸ், அந்த கெட்ட சக்திகள், அது வந்து சாத்தானா இருக்கலாம், பில்லு சூன்யமா இருக்கலாம், ஏவலா இருக்கலாம், அந்த நெகட்டிவா இருக்கிற விஷயங்கள். இப்ப பறவைகள்ல எடுத்துக்கிட்டோம்னாலே வந்து காக்கா, அவுலு இதெல்லாம் வந்து ரொம்ப நெகட்டிவ் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சிம்பலைஸ் பண்ணியிருப்பாங்க. நாட் அந்த ரியல் லைஃப்ல வந்து அது நெகட்டிவா அப்படின்னா கிடையாது, பட் அதை வந்து அசோசியேட் பண்ணி பேசியிருந்திருப்பாங்க. ஸோ இந்த நெகட்டிவ் எலிமெண்ட்ஸை வந்து நம்ம கும்பிடுறப்போ டக்குன்னு உங்களுக்கு ஒரு ஹை கிடைக்கும். அதாவது நம்ம வந்து காலங்காலமா உழைச்சிட்டு வர ஒரு விஷயத்த கம்பேர் பண்றப்போ நெகட்டிவா பண்றப்ப டக்குன்னு இது கிடைச்சிடும். பட் அதோடைய விளைவுகளும் வந்து ரொம்பவே வேற மாதிரி இருக்கும். ஏன்னா அவரோட புத்தகங்கள்ல சொல்லியிருப்பாங்க, ஒரு தடவை அந்த நெகட்டிவ் எனர்ஜி பக்கம் ஒருத்தவங்க போயிட்டாங்க அப்படின்னா திருப்பி அவங்க பாசிட்டிவ் எனர்ஜி பக்கம் வரவே முடியாது அப்படின்னும். அது வந்து சரி நமக்கு ஒரு விஷயம் கிடைக்குது, பட் அது வந்து நமக்கு நிலைச்சிருக்குமா அப்படிங்கிறது ஒரு பெரிய டவுட் தான். நம்ம ஒருத்தவங்க கெட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறதும் வந்து இந்த மாதிரி நெகட்டிவ் எனர்ஜி யூஸ் பண்ணி தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி இவருடைய புத்தகங்கள்ல அதை பத்தி எல்லாம் அலசி எடுத்து எழுதியிருப்பாங்க. கேரளா தான் இவருடைய புத்தகங்கள்ல வந்து பெரும்பாலான கதைக்களங்களா இருக்கும். அங்க வந்து இந்த மாதிரி இந்த மை போட்டு பாக்குறவங்க, இந்த மாதிரி ஏவி விடுறவங்க, அவங்களெல்லாம் வந்து மெயின் எலிமெண்ட்ஸ் அவர் யூஸ் பண்ணியிருப்பாரு. இந்த துளசிதளம் புத்தகம் வந்து தெலுங்குல, ஹிந்தில எல்லாம் படமா எடுக்கப்பட்டிருக்கு. தெலுங்குல இருந்து நமக்கு தமிழ் டப் பண்ணியும் விட்டுருக்காங்க. அந்த படத்தோட பேர் வந்து பொம்மாயி. நம்ம சின்ன வயசா இருந்தப்போ வந்திருக்கும் அந்த படம். பயங்கர ஹாரிஃபிக்கா இருக்கும் பாக்குறதுக்கு. ஒரு சாதாரண ஒரு குடும்பம், அந்த குடும்பத்துல ஒரு சின்ன குழந்தை இருக்கும். அந்த குழந்தைக்கு அவங்க அப்பாவுக்கு வேண்டப்படாதவர்களால வந்து இந்த பில்லி சூனியம் ஏவல் மாதிரி பண்ணிருவாங்க. அந்த குழந்தை வந்து அதுக்கப்புறம் வித்தியாசமா பேசுறது, ஸ்கூல்ல வித்தியாசமா நடந்துக்கிறது, இந்த மாதிரி எல்லாத்தையும் பறக்க விடுறது அப்படின்னு சொல்லி பயங்கரமான விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கும். ஃபைனலி வந்து அந்த குழந்தைங்க காப்பாத்தினாங்களா இல்லையா அப்படிங்கறது தான் கதை. பக்கத்துக்கு பக்கம் விறுவிறுப்பா இருக்கும். இந்த படம் வந்து அந்த ஒரு காலகட்டத்துல ரொம்பவே பயமா இருக்கும். நமக்கு இப்ப பாக்குறதுனாலுமே வந்து இந்த பேய் படங்கள், இப்ப வந்திருக்க பேய் படங்கள் வந்து வேற கேட்டகரி. இட்ஸ் ஆக்சுவலி கிளாமர் பேய், காமெடி பேய்னு வந்துருச்சு. இதை தாண்டி வந்து அந்த ஹாரர் த்ரில்லர்ஸ் தாண்டி அவர் நிறைய நல்ல நல்ல கருத்துக்கள் சொல்ற புத்தகங்களும் சார் வந்து எழுதியிருக்காரு. பட் இவரோட இதுல வந்து நம்ம தமிழ் எடுத்துக்கிட்டோம்னா இந்த ஹாரர் புத்தகங்கள் எல்லாம் வந்து பெரும்பாலும் சூப்பரா வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி இருந்திருப்பாங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போற எழுத்தாளர் வந்து எல்லாருக்குமே ரொம்ப பரிச்சயமான இந்திரா சௌந்தரராஜன் அவர்கள். இந்திரா சௌந்தரராஜன் சாரோடைய ஒர்க்ஸ் எல்லாத்துலயுமே வந்து ஹாரர், த்ரில்லர் பிளஸ் ஆன்மீக எலிமெண்ட்ஸுமே வந்து சேர்த்திருக்கும். சார் வந்து லாஸ்ட் இயர் தான் ஆக்சுவலி இறந்துட்டாரு. சாரும் வந்து மதுரைக்காரர் தான். பட் சார் நம்ம வந்து ஒரு தடவை கூட பார்த்ததே கிடையாது. ஆனா சாருடைய ஒர்க்ஸ் எல்லாம் வந்து நம்ம பெரும்பாலும் படிச்சிருப்போம், நம்ம பாக்கெட் நாவல்ஸ்ல படிக்கிறதாகட்டும். ஆனா சாருடைய அந்த கலெக்டட் ஒர்க்ஸ் மாதிரி எதுவுமே நான் இப்போ வரைக்கும் பார்க்கல. ஸோ யாராச்சும் பார்த்து போட்டா வந்து நல்லா இருக்கும். எல்லாமே வந்து சாரோட படிக்கிறப்ப ரொம்ப அப்படியே மனசுக்கு நெருக்கமா ஃபீல் ஆகும். அந்த ஆன்மீக விஷயங்கள்லாம் படிக்கிறப்ப வந்து இந்த மாதிரி ஒருத்தவங்களை பார்த்தாங்க, சந்திச்சாங்க அப்படிங்கிறப்ப அதுல நம்பிக்கை இருக்கோ இல்லையோ ஒரு மாதிரி ஒரு டக்குன்னு ஒரு பாசிட்டிவ் பூஸ்ட் கிடைக்கும். கோட்டை புறத்து வீடு புத்தகத்துல வந்து ஒரு குறிப்பிட்ட வம்சத்துல 30 வயசானோடனே ஆண்கள் எல்லாருமே வந்து இறந்து போயிடுவாங்க. 30 வயசை தாண்டி ஒரு நாள் கூட அவங்க வாழ்ந்தது கிடையாது. இந்த வீட்டுல வந்து ஒரு வீட்டுல ஒருத்தர் இருப்பார், அவர் தான் அண்ணன். அந்த அண்ணனை வந்து 30 வயசு ஆரம்பிச்சு ஒரு வருஷம் அப்படியே பொத்தி பொத்தி பாதுகாத்து வச்சிருப்பாங்க. அடுத்த நாள் காலைல விடிஞ்சிச்சு அப்படின்னா 30வது பர்த்டே கழிஞ்சு 31 வந்துடும். ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு நைட் வந்து ஒரு கோயில்ல போய் பூஜை கீஜை எல்லாம் ஏற்பாடு பண்ணி ராத்திரி முழுக்க கோவிலே இருக்கும். அப்பதான் இந்த பிரச்சனையே வராதுன்னு நினைப்பாங்க. கரெக்டா வந்து 12 மணிக்கு ஒரு 5 நிமிஷம் முன்னாடி பவர் கட் ஆகும். கரண்ட் திருப்பி வர்றப்ப அவர் செத்து போயிருப்பாரு. ஒரு பாம்பு குத்தி இருக்கும் அவரை. இவ்வளவு நம்ம பாதுகாத்து வச்சு ஒருத்தர் செத்து போயிட்டானே அப்படின்னு சொல்லி கண்டிப்பா இந்த சாபம் வந்து இருக்கு. ஏன்னா இந்த சாபத்துக்கு காரணம் வந்து சில தலைமுறைகள் முன்னாடி அவங்களுடைய முன்னோர்கள் பண்ண சில தப்பான விஷயங்கள் தான். ஆனா நம்ம கதையோட ஹீரோ, ஹீரோயின் அப்படின்னு சொல்லிட்டு 2 கேரக்டர்ஸ் இருப்பாங்க. ஹீரோவுக்கு வந்து 30 வயசு ஆயிருக்காது. ஹீரோயின் வந்து ஹீரோட லவ்வரா தான் அந்த ஊருக்குள்ள வந்திருப்பாங்க. ஹீரோயின் வந்து தான் இதுல மெயின் கேரக்டர். அவங்க தான் வந்து இதெல்லாம் நம்ம தான் கண்டுபிடிக்கணும், அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஹீரோவே வந்து சில இடங்கள்ல வந்து நம்ம பண்ணணுமா ஒரு மாதிரி பயமா இருக்கு அப்படின்னு சொன்னாலும் ஹீரோயின் வந்து இப்படி தைரியமா இறங்கி செய்வாங்க. கடைசியில் என்ன நடக்குது அப்படிங்கறதான் கதை.
விட்டு விடு கருப்பாவும் வந்து நம்ம சீரியல்ல விடாத கருப்பு அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. இப்ப பார்த்தா கூட அது ஃப்ரெஷ்ஷா இருக்கும். யார் அந்த கருப்பு? யார் அந்த கருப்புன்னு சொல்லிட்டு தேடிட்டே இருப்பாங்க. ஒரு ஊர்ல வந்து தப்பான விஷயங்கள் செய்றவங்கள கருப்பு தண்டிக்கிறாரு. ஆனா கருப்பு வந்து உண்மையிலேயே சாமியா? இல்ல ஏதாவது மனுஷன் வந்து அந்த சாமி வேஷம் போட்டுட்டு ஏதாவது பண்ணிக்கிருக்காங்களா? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் இருக்கும். அத வந்து கடைசில எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்றாங்க அப்படிங்கிறது தான் கதை. இந்த கதையில வந்து நடிச்ச எல்லாருமே வந்து ரொம்பவே அருமையா நடிச்சிருப்பாங்க. தேவதர்ஷினி மேம்லாம் வந்து இப்ப பார்க்குறப்பயும் அவங்களோட ஆக்டிங் வந்து அப்பைக்கும் இப்பைக்கும் பயங்கரமா மெருகேறி இருக்க மாரி தான் இருக்கும். சார் வந்து சினிமாலயே நெறைய வொர்க் பண்ணியிருந்திருக்காரு ஆஸ் அ ரைட்டரா. அனந்தபுரத்து வீடு வந்து சாரோடதுல நிச்சயமா நம்ம இப்ப கேடிவில போட்டாலும் நம்ம உட்கார்ந்து பார்ப்போம். ஏன்னா அவ்ளோ நல்லா இருக்கும். நமக்கு அது தாத்தா, பாட்டி கூட இல்ல அப்படின்னாலும், கூட இருக்கணும்னு நெனைக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறத சொல்ற மாரியான ஒரு கதை தான் அது. அடுத்ததா வந்து இருட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்தது. அந்த கோவிட் டயத்துல வந்தது. ஆக்சுவலி சன் டிவில வந்து போட்டாங்க. தியேட்டர்ஸ்ல வந்ததா அந்த படம்னு எனக்கு தெரியல. பட் அதுல வந்து லைக் அந்த படம் வந்து ஒரே ஒரே ஒரு சீனுக்காக வந்து பயங்கரமா ட்ரோலா இருந்தது. நெறைய மீம்ஸ்லலாம் அந்த ஒரு டயத்துல. பட் அது கதை கரு வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஜின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம். அவங்க வந்து ஒரு 5 பேர் வந்து திருப்பி மறுபிறவி எடுக்குறாங்க. முன்னாடி பிறவில அவங்களுக்கு என்ன நடந்தது? அந்த ஜின் வந்து ஏன் வர்றாங்க? அதாவது இந்த ஒரு பேய் இருக்கு அப்படின்னா சில இண்டிகேஷன்ஸ் எல்லாம் இருக்கும்ல. அந்த படத்தோட ஸ்டார்ட்டிங்ல சுந்தர் சார் தான் அந்த படத்துல ஆக்ட் பண்ணியிருப்பாரு. அவருக்கு ஒரு ஃபேமிலி இருக்க மாரி காட்டியிருப்பாங்க. ஒரு நாயும் அவங்க கூட வரும். ஸ்டார்ட்டிங்ல அவங்க அந்த ஊருக்குள்ள வந்து போறப்பவே வந்து காக்காலாம் அப்படியே வந்து பயங்கரமா பறக்கும். ஒரு நாய் வந்து அவங்களுடைய நாய் வந்து அப்படியே காட்டுக்குள்ள ஓடிரும். ஸோ அதெல்லாம் தப்பான சிக்னல்ஸா காட்டிக்கிட்டே இருக்கும். அந்த ஹீரோயின் அவங்களுக்கு வந்து சென்ஸ் பண்ண முடியும் அதனால. மியூசிக் பிளேயர்ல வந்து பாட்ட புடுங்கி போடுவாங்க. மியூசிக் பிளேயர் தானா பிளக் ஆகி ஒரு பாட்டு ஓடிட்டு இருக்கும். இந்த மாரி விஷயங்கள்லாம் இருக்கும். பட் அந்த ஒரு குறிப்பிட்ட சில ட்ரோல் சீன்ஸுக்காக வந்து அந்த படம் அவ்வளவா பேசப்பட்டது அப்படின்னா தெரியல. பட் பார்க்கலாமா அப்படின்னா டெஃபினட்டா பார்க்கலாம். இந்த ஒரு கான்செப்ட் மட்டுமே அந்த படத்துல வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ இவர் தான் வந்து 2வது எழுத்தாளர். பட் நம்ம வந்து அடுத்த எழுத்தாளருக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல வந்து தமிழ் பேய் கதைகள் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு வீடியோ பேசியிருந்திருப்பேன். மதன் சார் அவர்களுடைய மனிதனும் மர்மங்களும் புத்தகம் தான் அந்த வீடியோவே. நிஜமாவே நடந்த பேய் கதைகள பத்தி அந்த புத்தகம் வந்து அலசி எடுத்திருக்கும். நமக்கு வந்து இந்த பக்கத்துக்கு பக்கம் பயங்கர விறுவிறுப்பா உலகத்தோட வெவ்வேறு மூலைகள்ல இருந்து வந்து பேய் கதைகள்லாம் அதுல வந்து ரொம்பவே அழகா சொல்லியிருந்திருப்பாங்க. 3வதா சொல்லப்போற எழுத்தாளர் வந்து மேலும் நமக்கு பரிச்சயமான மற்றொரு எழுத்தாளர் ராஜேஷ்குமார் அவர்கள். ராஜேஷ்குமார் சாருடைய எண்ணி 8வது நாள் அப்படிங்கிற ஒரு சின்ன புத்தகம் தான் குற்றம் 23 அப்படிங்கிற ஒரு தமிழ் திரைப்படமா வந்திருக்கு. 2க்குமே வந்து கதை கரு ஒண்ணுதான். பட் அந்த ஃபில்ம் மேக்கிங்காக வந்து கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் நெறைய ஆட் பண்ணியிருப்பாங்க. ஆனா அந்த புத்தகமா படிக்கிறப்பயும் நல்லா இருக்கும். படமா பார்க்குறப்பயும் நல்லா இருக்கும். இப்ப குழந்தையின்மை அப்படிங்கிற விஷயம் வந்து எல்லாருக்குமே கஷ்டத்த குடுக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஆனா அந்த கஷ்டத்த எப்படியெல்லாம் எக்ஸ்ப்ளாய்ட் பண்றாங்க. நெறைய பேர் சொல்லுவாங்க. இப்போ இந்த இந்த கிளினிக்ஸ் அப்படி இருக்கு, அந்த கிளினிக்ஸ் அப்படி இருக்கு. பட் நம்ம சொசைட்டியே வந்து அஸ் அ ஹோலா ஒரு குழந்தை இல்லாத தம்பதியினரை வந்து எப்படி ட்ரீட் பண்றோம் அப்படின்னா, நல்லதனமா ட்ரீட் பண்றாங்களா? ஆனா கண்டிப்பா கிடையாது. அது வந்து ஜாஸ்தி அந்த பெண்கள வந்து குத்தி காட்டுறது, ஆண்கள்ட்ட போய் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்றது, இந்த மாதிரி விஷயங்கள் தான் அந்த ஒரு டென்ஷன்ஸ் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஒரு குழந்தை இல்லாத தம்பதியினரை சுத்தி. அதே மாதிரி தான் இந்த கதையிலயும் வந்து ஒரு தம்பதியினர் இந்த மாதிரி பிரச்சனை ஃபேஸ் பண்றாங்க. அந்த பையனோட அம்மா வந்து இன்னொரு கல்யாணம் பண்ணி வச்சிரலாம். இந்த இவனுக்கு வந்து இன்னொரு பொண்ண பார்த்து கல்யாணம் பண்ணிறலாம். இது செட் ஆகாது அப்படின்னு சொல்றாங்க. இந்த கதையில வந்து இந்த பொண்ணுக்கு ஒரு அண்ணன் இருப்பாரு. அந்த அண்ணன் வந்து ஒரு பயங்கரமான ரோல் ப்ளே பண்ணியிருப்பாரு. பட் அந்த ஒரு வாரத்துக்குள்ள என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் கதை. இல்ல சித்தர்கள்லாம் இருப்பாங்க. நீ வந்து நம்பி போய் இந்த இத சாப்பிடு. அந்த சித்தர போய் பாரு கண்டிப்பா குழந்தை கிடைக்கும். அவர் வந்து அந்த வேண்டியவர் வந்து சில விஷயங்கள வந்து உனக்கு குடுப்பாரு. அதெல்லாம் நீ ஃபாலோ பண்ணு அப்படிங்கிற மாரி விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பாங்க. பட் ஃபைனலி இதுக்கும் அதுக்கும் கிளைமாக்ஸ் வந்து பயங்கர டிஃபரெண்ட்டா தான் இருக்கும். இதுல வந்து லைக் ஆக்சுவலி இன்டர்மிஷன்லயே அந்த பொண்ணு வந்து இறக்குற மாதிரி காட்டிருவாங்க. பட் கதையில வந்து ஒரு கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட்டா இருக்கும். அடுத்ததா ராஜேஷ்குமார் சாருடைய குறுநாவல்கள் கலெக்ஷன் ஒண்ணு இருக்கு. நம்ம சேனல்ல அத பத்தி நம்ம பேசியிருக்கோம். இவருடைய இதுல ஒரு மாரி ஒரு டிடெக்டிவ் ஆங்கிலும் வந்து சேர்த்து தான் கொண்டுட்டு வந்திருப்பாங்க. சில கதைகளோட எண்டிங் வந்து வாவ் அமேசிங் அப்படின்ற மாரி இருக்கும். சில கதைகள் வந்து ஓ! இவ்வளவுதானா? இதுக்கு தான் இவ்ளோ ட்விஸ்ட்டா? ஏன்னா சில இடங்கள் நமக்கு வந்து ஒரு மாதிரி சொல்லியிருப்பாங்க. நம்ம ரீட் பண்ணி பார்க்கிறப்ப நெறைய ஓட்டைகள் நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ சாரோடதும் வந்து டெஃபினட்டா அந்த பிகினர்ஸ் எல்லாம் படிக்கணும் அப்படின்னா, நிச்சயமா வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். 4வதா நான் சொல்லப்போற புத்தகம் வந்து லக்ஷ்மி சரவணகுமார் சார் அவர்களுடைய 2ஆம் ஆட்டம் அப்படின்ற புத்தகம். மதுரைய மையப்படுத்தின இந்த புத்தகம் வந்து, மதுரைய வந்து இப்ப சினிமாலலாம் வந்து ரவுடிகளின் தலைநகரம் அப்படிங்கிற மாதிரி காட்டுறாங்க இல்லைங்களா? மதுரையில இருக்கவங்க எல்லாருமே வந்து இப்படி அருவாள் வச்சுட்டு இருப்பாங்க. இடுப்புல கத்தி சொருகி இருப்பாங்க. பெண்கள் எல்லாருமே வந்து ரவுடி பெண்கள் அப்படின்ற மாரி காட்டுவாங்கல்ல. அதே கதை தான் இதுவும். ஆனா அந்த மதுரையுடைய மார்க்கெட்டு மதுரை அந்த ஒரு சின்ன இடத்த சுத்தி தான் அந்த கதை பின்னப்பட்டிருக்கும். ஏன்னா வந்து எவ்வளவோ விஷயங்கள் மதுரையில இருந்தாலும், அந்த ஒரு சின்ன ரவுடிசம் அப்படிங்கிற ஒரு பார்ட் இருக்கும். அந்த பார்ட்ட சுத்தி சுத்தி தான் அந்த கதைய வந்து பின்னியிருப்பாங்க. நமக்கு அந்த சில திரைப்படங்கள்லாம் பார்க்குறப்ப வந்து வெட்டு, குத்து அந்த மாரி டக்கு டக்குன்னு போகும்ல, அந்த மாதிரி புத்தகங்கள்லாம் உங்களுக்கு படிக்க விருப்பம் இருந்ததுன்னா, டெஃபினட்டாவே நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம்.
லாஸ்ட் இயர் நம்ம போட்ட டாப் 10 புக்ஸ் ஆஃப் 2024ல வந்து சாரோட இந்த புத்தகத்தை நான் இன்க்ளூட் பண்ணிருந்தேன். ஏன்னா ரொம்பவே நல்லா இருந்தது இந்த புத்தகம். விகடன் பிரசுரம். உங்களுக்கு விகடன் ஆப் இருந்ததுன்னா நீங்க ஆப்ல கூட போய் இந்த புத்தகம் படிக்கலாம். அடுத்ததான் நான் சொல்ல போற எழுத்தாளர் வந்து சுஜாதா சார். அதாவது த்ரில்லர்ஸ் அப்படின்னா வந்து எல்லா ரைட்டர்ஸும் எப்படி இன்க்ளூட் பண்றோமோ அதே மாதிரியே வந்து த்ரில்லர்ஸ் பிளஸ் சயின்ஸ் ஃபிக்ஷன் பிளஸ் ஒரு மாதிரி மைண்ட் பெண்டிங் இன்வெஸ்டிகேஷன்ஸ் அப்படின்னா நம்ம சுஜாதா சார் இன்க்ளூட் பண்ணி தான் ஆகணும். சார் வந்து அவ்வளோ நேர்த்தியா எழுதியிருப்பாரு. என்னென்னமோ படம்லாம் வந்து ரீரிலீஸ் பண்ணிக்கிருக்காங்க. பட் எந்திரன் ரீரிலீஸ் பண்ண மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச இப்போலாம் வந்து லைக் 1000 crore 2000 crore மூவிஸ் அந்த ஒரு இதெல்லாம் சொல்றாங்க இல்லைங்களா? எந்திரன் மட்டும் இப்போ ரிலீஸ் ஆச்சுன்னா அதெல்லாம் தாண்டியே வரும். ஏன்னா இட்ஸ் அ மேக்னம் ஓப்பஸ் ஆஃப் சினிமா தான் டெஃபினட்டா. நமக்கு அப்ப பாக்குறப்ப அவ்வளோ பிரமிப்பா இருந்தது. இப்ப பாக்குறப்பயும் அதே பிரமிப்பு தான். பிகாஸ் அந்த டெக்னாலஜி எல்லாம் வந்து நமக்கு அப்ப பரிச்சயமே இல்லாதவங்க. இப்ப வந்து we have everything in our hand. லைக் ஸ்வைப் ஆஃப் ஹேண்ட்ல வந்து நம்ம எல்லா விஷயங்களுமே வந்து நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். அந்த ஒரு காலகட்டத்துல அப்ப எப்படி வியந்து பார்த்தோமோ இப்பயும் டிவில போடுறப்போ அதே மாதிரி தான் நம்ம வியந்து பார்த்துட்டு இருக்கோம். பிளஸ் பேக்ரவுண்ட் எல்லாமே வந்து பிச்சிருப்பாங்க. ஸோ எந்திரன் தான் வந்து சாருடைய கடைசி ஒர்க்கும் கூட. அன்பார்ச்சுனேட்லி லாஸ்ட் ஒர்க் வந்து பல வருஷங்களை தாண்டி நிற்கக்கூடிய ஒரு ஒர்க்கா இருந்து முடிஞ்சிருச்சு. சாருடைய இயற்பெயர் வந்து ரங்கராஜன் அவர்கள். நம்ம வந்து ஏற்கனவே அந்த மாதிரி பேர்ல ஒரு எழுத்தாளர் இருக்காரு. நம்மளும் போய் கன்ஃபியூஸ் பண்ண வேணாம் அப்படின்ற காரணத்துக்காகவும் அவர் வேலை செய்யற நிறுவனத்துல வந்து அந்த சமயத்துல இந்த மாதிரி எழுதுறதெல்லாம் அலோடு கிடையாது. பார்த்தா புடிச்சிருவாங்க, ஏதாவது சத்தம் போடுவாங்க அப்படின்னு சொல்லி தான் வேற ஒரு பேர்ல எழுத ஆரம்பிச்சிருக்காரு. எழுதி எழுதி பயங்கரமா ஹிட் அடிச்சிருச்சு அவருடைய ஒர்க்ஸ் எல்லாமே. சாருடைய சயின்ஸ் ஃபிக்ஷன் புத்தகங்கள்ல வந்து கொலை உதிர்காலம் ரொம்பவே வந்து நல்லா இருக்கும். ஒரு பெரிய சொத்து, அந்த சொத்துக்கு வந்து ஒரு பொண்ணு தான் வாரிசு. அந்த பொண்ணு வந்து ஒரு கொலையை பண்ணியிருப்பாளோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு. ஹாலோகிராமு, அமானுஷ்யமான விஷயங்கள், இந்த ஆள் இல்லாம குரல் மட்டுமே வர்றது, இந்த மாதிரி விஷயங்களை நல்லா அதில் யூஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. இந்த புத்தகத்துல வந்து சுஜாதா சார் அவர்களுடைய ஆஸ்தான லாயர்ஸான கணேஷ் வசந்த் அவர்கள் வந்து வந்திருப்பாங்க. ஏன்னா எல்லாருக்குமே வந்து ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ல ஒரு ரைட்டர்ஸ் இருக்காங்க. ஆக்சுவலி சுரேஷ் பாலகிருஷ்ணன் அப்படின்னு சொல்லி 2 பேர் தான் அவங்களுடைய பேரை இணைச்சுதான் சுபா அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருப்பாங்க. கேந்தி ஆனந்த் சாருக்கு வந்து அவங்க 2 பேருமே நிறைய ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. அவங்களுமே வந்து சூப்பரா த்ரில்லர்ஸ் எழுதியிருப்பாங்க. அவங்க வந்து ஒரு மாதிரி டிடெக்டிவ் வச்சிருப்பாங்க. நம்ம ராஜேஷ்குமார் சார் வந்து விவேக் ரூபலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிடெக்டிவ் வச்சிருப்பாங்க. அதே மாதிரி நம்ம சுஜாதா சார் வந்து கணேஷ் வசந்த் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாயர் டுவோ வந்து வச்சிருப்பாரு. 2 பேரும் வந்து பண்ற ஃபன்னு, இந்த காமெடி, லைக் சில காமெடிஸ் வந்து அடல்ட் காமெடிஸா தான் இருக்கும். பட் அதை படிக்கிறப்போ வந்து நமக்கே ஒரு மாதிரி வேவ் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். கொலையுதிர் காலம் தாண்டியும் வந்து சார் நிறைய நல்ல ஒர்க்ஸ் எழுதியிருக்காரு. கொலையரங்கம் நல்லா இருக்கும். த்ரில்லர்ஸ்லேயே வந்து ஏகப்பட்ட த்ரில்லர் சாரோட அப்படி வகைப்படுத்தி நம்ம வச்சுக்கலாம். இது வந்து சயின்ஸ் ஃபிக்ஷன், இது வந்து வெறும் த்ரில்லர், இது வந்து அமானுஷ்யம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அட் த எண்ட் அந்த ஒரு ஒரு புத்தகம் அப்படின்னு வர்றப்ப நமக்கு ஆன் த ஹோலா சுஜாதா சார் புத்தகங்களை படிக்கிறப்ப நமக்கு ஒரு ரொம்ப ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஃபீலிங் கிடைக்கும். பெரும்பாலான புத்தகங்களை வச்சுட்டு சாருடைய நான் ஃபிக்ஷன் படிக்கிறப்பயுமே வந்து நல்லா தான் பேசியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஃபைனலா நான் அந்த லிஸ்ட்ல இன்க்ளூட் பண்ணிருக்க புத்தகம் வந்து கல்கி அவர்களுடைய பொய்மான் கரடு அப்படிங்கிற புத்தகம். இந்த புத்தகம் வந்து தமிழ்ல ஒரு அண்டர் ரேட்டட் த்ரில்லர் நாவல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த புத்தகத்தை வந்து நான் படிச்சது கிடையாது. சார் வந்து இந்த புத்தகத்தை எழுதுறதுக்கு முன்னுக்கூட்டி ஒரு ஆர்டிகல் எழுதியிருக்காரு. என்னண்டா இப்ப நான் எழுதியிருக்க எல்லாமே வந்து அமர காவியங்கள் தான் அப்படின்றது என்னுடைய தாழ்மையான ஒப்பீனியன் அப்படின்னு சொல்லிட்டு சார் சொல்லியிருப்பாரு. சார் இஸ் ஆப்வியஸ்லி ரைட். ஏன்னா சார் வந்து எழுதி இறந்து போன இத்தனை வருஷங்களுக்கு அப்புறமும் அவருடைய காப்பியங்கள்லாம் வாழ்ந்துட்டு இருக்கு. அமரகாவியம் அப்படின்னா என்னைக்குமே வந்து இறப்பே இல்லாதது அப்படிங்கிற விஷயம். ஸோ அதுதான் என்னுடைய தாழ்மையான ஒப்பீனியன் வேற சொல்லியிருப்பாரு. சாருடைய நிறைய ஒர்க்ஸ் இப்போ வரைக்குமே வந்து நம்ம பேசிட்டே தான் இருக்கோம். தமிழ்லாம் வந்து அந்த சிவகாமியின் சபதம், பொன்னியின் செல்வன், அதெல்லாம் வந்து நம்மளால பேசாம வந்து டெஃபினட்டா இருக்கவே முடியாது. இந்த பொன்னியின் செல்வன்லாம் வேற படமா வேற வந்து எடுத்தாங்க. பட் அது எடுக்காமலே இருந்திருக்கலாம். ஆன் த அதர் ஹேண்ட் கமிங் பேக் டு திஸ் ஸ்டோரி, இது வந்து ஒரு பொய்மான் கரடு அப்படிங்கிறது இந்த இடம் சாரோடைய நினைவுல வந்து இருந்துட்டே இருந்திருக்கு. இன்னும் எப்ப பார்த்தாலும் இந்த இடம் மனசுல இருந்துட்டே இருக்கு. இவன் மனசுல இருந்து நீ போறியா இல்ல உன்னை வச்சு நம்ம கதை எழுதும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. சாரோட மனசுல இருந்து இந்த ஊர் வந்து போற மாதிரி தெரியல. அது வந்து சேலத்தை சுத்தி தான் வந்து இந்த கதை நடக்கும் போல இருக்கு. நான் படிச்சது கிடையாது. இந்த இடத்துல வந்து என்ன அந்த பிளர்ப்ல எழுதியிருப்பாங்க அப்படின்னா, கொலையெல்லாம் நடக்குது ஆனா யாருமே வந்து சாகிறது இல்ல. பெரிய பெரிய சம்பவங்கள் எல்லாம் நடக்குது ஆனா அதோடைய அவுட்கம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஒரு ட்விஸ்டடான த்ரில்லரா தான் இது இருக்கும் போல இருக்கு. ஏன்னா ரிவ்யூஸ் எல்லாத்துலயுமே வந்து அப்படிதான் போட்டிருந்தாங்க. நீங்க யாராச்சும் வந்து இந்த புத்தகம் படிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா கல்கி சாரோடைய அண்டர் ரேட்டட் த்ரில்லர் இந்த புத்தகம் டெஃபினட்டாவே. ஏன்னா அவருடைய சிறுகதைகளுமே வந்து நிறைய அண்டர் ரேட்டட் தான். பட் எனக்கு பர்சனல் ஒப்பீனியன் அவருடைய அந்த லாங் ஃபார்ம் கான்டென்ட் எல்லாம் படிச்சதுக்கு அப்புறமா அவருடைய சிறுகதைகள் வந்து எனக்கு அவ்வளவா ஜெல் ஆகல. நம்ம சேனல் ஒரு புக்கும் நான் காட்டியிருப்பேன். இந்தந்த புக் எடுத்திருந்தேன் லைப்ரரியில இருந்து கல்கியின் சிறுகதைகள் அப்படின்னு சொல்லிட்டு. பட் தட் டிடன்ட் ஒர்க் வெல் ஃபார் மீ. நீங்க வந்து படிச்சிருக்கீங்களா அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம சேனல்ல வந்து இதே மாதிரி வந்து தமிழ் பேய் கதைகள்,
உலகத்தோடைய பெரிய பெரிய ஸ்கேம்ஸ் எல்லாம் பத்தி பேசின ஒரு தமிழ் புத்தகம் பத்தி எல்லாம் வந்து நான் பேசியிருக்கேன். உங்களுக்கு லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல குடுத்துர்றேன். நீங்க வந்து தேவைப்படுதுன்னா டெஃபினட்டா செக் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்க ஃபேவரைட் த்ரில்லர் எழுத்தாளர் யாரு அப்படின்னு சொல்லுங்க. இந்த லிஸ்ட்ல நம்ம யாரையாச்சும் விட்டுருக்கோமா? என்ன புத்தகத்த நம்ம விட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சு நான் காலச்சக்கரம் நரசிம்ம சார் விட்டுருக்கேன். நான் காலச்சக்கரம் நரசிம்ம சார் வந்து நான் அங்கங்க தான் படிச்சிருக்கேன். ஃபுல் ஃபிளெட்ஜ்டா எனக்கு என்ன ரெக்கமெண்ட் பண்றதுன்னு தெரியல. பட் உங்களுக்கு காலச்சக்கரம் நரசிம்ம சார் புடிச்சிருந்தா கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. Thanks for choosing to watch my video.